ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 27 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம சாகே ஹீரோவை கூப்பிட்டு கமெண்டர் ஆஃபீஸுக்கு போனால் கமெண்டர் சாங் ஜப்பான்லேருந்து வந்திருப்பாரு. ஜப்பானில் இருக்கிற டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க லிலித்தை சம்மன் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், அவங்க இன்னும் லிலித்தை சம்மன் பண்ணவே இல்லை. லிலித்தை சம்மன் பண்ணுறதுக்காக ஆண்களோட ஆத்மா உறிஞ்சி லிலித்துக்கு அப்படியே படையெல்லாம் வச்சிருப்பானுங்க. அது மூலமாக தான் நம்ம லிலித்தை பூமிக்கு சம்மன் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? லிலித் இன்னும் பூமிக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் லிலித்து பூமிக்கு வரப்போறா. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த கமெண்டர் ஆபீஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நம்ம சாங்கு ஹீரோ சாகே கமெண்டர் பேக் எல்லாருமே வந்து உட்காரும் போது அப்புறமா கமாண்டர் சாங் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என் பேரு சாங், இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனை சேர்ந்த கமாண்டர். என்னால் இங்கே கொரியாவுக்கு வர முடியல, ரொம்ப நாளாயிடுச்சு. இங்கே நிறையா டீம் அட்டகாசம் பண்ணிச்சு, நீங்கள் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டீங்க, என்னால் காப்பாற்ற முடியல. ஜப்பானில் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம சாகே, நீங்கள் கவலைப்படாதீங்க, இவர் தான் எங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணார், இவர் இல்லைனா நிறையா மக்கள் இறந்துருப்பாங்கன்னு நம்ம இரவை புகழ்ந்துட்டு இருப்பாங்க சாகே. அப்புறமா தான் கமாண்டர் சொல்லுவார், இங்கே கொரியாவில் எப்படி அந்த டீமன் கட்டு எல்லாமே சம்மன் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜப்பானில் நிறையா டீமன் அவனுங்க சம்மன் பண்ணி அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஜப்பான்காரங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதை கேட்டு சாகே, எங்களோட ஹெல்ப் எதுக்கு ஜப்பானுக்கு தேவைப்படுது? அங்கதான் நேஷனல் லெவல் ஹண்டரே இருக்காரு, ஃபுஜிமோட்டோ ரியோமா, அவர் இருக்கும்போது எதுக்கு நாங்களாம் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கமெண்டர் சாங் சொல்லுவாரு, இல்ல ஆள்லாம் இருக்காங்க, ஆனா ஃபுஜிமோட்டோ ரியோமா மாதிரி யாருமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை, எல்லாமே பேசிக் லெவல் அந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னே இங்க நம்ம ஹீரோ இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, ஓ டீமன் எல்லாம் சம்மன் பண்ணிட்டாங்களா, பரவாயில்ல, இருக்கிற டீமன் எல்லாத்தையுமே கொண்டு சாப்பிட்டு நான் என்னோட டீமனுக்கு எனர்ஜியை ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம சாகே கேட்பாங்க, ஆமாம் அவங்க எந்த மாதிரியான சம்மன்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு சொல்லுவான் பாருங்க, அந்த நரகத்தோட குயினான அவள் பேர் வேற எதுவும் இல்லை, அவளோட பேர் லிலித் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு அல்லு இருக்காது. என்னது அந்த ஆக்டோபஸ் மூஞ்சி மறுபடியும் இங்கே வராளா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் நம்ம ஹீரோ பட்டார் எழுந்திரிச்சு நின்று, கவலைப்படாதீங்க, அவங்க எந்த சம்மன் பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே உடனே நான் திருப்பி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம கோவமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நம்ம ஹீரோ நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் நரகத்தில் இருக்கும்போது நான் ராஜாவாக இருந்தேன், அப்போது என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த பல்லாக்குக்கு க்ளோஸாக இருந்தவ அந்த லிலித்து, நான் 7 பிரின்சஸ் கூட சண்டை போடும்போது அங்கே ஒரு பிரின்சஸ் கூட என்னோட தோல்வியை வர மாதிரி இருந்துச்சு. அப்படி தோல்வி படும்போது நான் லிலித்து கூட கூட்டணி போட்டு நான் படையை அதிகரித்து அவன் மூலமாக ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேற கட்டாயம் இல்லாமல் அவள் எனக்கு பொண்டாட்டி ஆகிட்டா, அவளை நான் கல்யாணம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவள் டெய்லி என் பெட்ரூமில் வந்துட்டு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பா. அவளோட அந்த ஆக்டோபஸ் கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு கடைசியில் பூமிக்கு வந்தா அவள் பூமிக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி திரும்ப வருவாளா, நான் திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, நான் என்ன செஞ்சாச்சு அந்த சம்மன் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்புவேன் சார், ஆர்டர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொங்குன்னு பொங்கிட்டு இருப்பான். அதை கேட்டு சாகைக்கு என்னாச்சு, ஏன் இந்த அளவுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம சாங்கி கிட்ட அங்கதான் குரோசாக்கி யூரின்னு அந்த நேஷனல் லெவல் ஹண்டர் பொண்ணு இருப்பாள், அவ எங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு சாங்கு அவளை கடத்திட்டாங்க அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க அப்படி சொன்னேன். அதை கேட்டு சாகே கமெண்ட் பேக் எல்லாம் சாக்கு எப்படி கடத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சாகே கிட்ட, ஆமா அந்த குரோசாக்கி யூரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவ சொல்லுவா பாருங்க, உனக்கு அவளை தெரியாதா, முதல்ல டஞ்சன் கேட்லாம் ஓப்பன் ஆகும்போது அதுக்குள்ள இருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டஞ்சன் பிரேக் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சது, அதை எல்லாத்தையும் ஒரே ஆளா நின்று எல்லாத்தையுமே தோக்கடிச்சா, அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவ அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அவளோட பவர் எந்த மாதிரியான பவர் அப்படி சொன்னோன்னே அவளோட பவர் கடவுளோட தூதர் பவர் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஹீரோ இது கடவுளோட தூதர் பவரா, அந்த பொண்ணுக்கு கடவுள் தூதர் பவர் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நேஷனல் லெவல் ஹண்டரான ஃபுஜிமோட்டோ ரியோமாக்கு கண்ணில் அவனுக்கு காட் பவர் இருக்குன்றானுங்க. என்னடா ஜப்பானில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ லிலித்தை சம்மன் பண்ண போகிறாங்க, அவளுக்கு இருக்க எபிலிட்டி இல்யூஷன் டாமினேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, அவள் ஈஸியாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாளே, அவளை சம்மன் பண்ணால் ரொம்ப கஷ்டம், சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ சாங் கிட்ட கேட்பான். அதுக்கு சாங் சொல்லுவார், நம்ம ஜப்பானுக்கு உடனே புறப்பட்டு ஆகணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவங்க ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறதா சொன்னாங்க, ஆனால் ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப தூரமாச்சு, எப்படி போகிறது அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ அதுதான் என்கிட்ட எக்கிண்டா இருக்காளே அவளை வச்சு போய்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எக்கிண்டாவை கூப்பிட்டு அப்படி பறந்து போவான். அதில் யாரெல்லாம் போவாங்கன்னா நம்ம ஹீரோனி சியோலா சாகே அவங்களாம் போவாங்க. அப்போ சாகே கேட்பாங்க, என்ன இங்கே எக்கிண்டா மேலே இந்த மாதிரி சீல்டெலாம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஏன் எப்படி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ, நான் இதுக்கு முன்னாடி எக்கிண்டா மேலே பறந்து போயிருக்கேன், ஆனால் இவங்களாம் போனது இல்லையே அப்படி சொல்லும்போது என்னாச்சு அப்படி சொல்லி பார்த்தா அந்த இருக்கான் பாருங்க கமெண்ட்ரு, அவனுக்கு வானத்தில் பறக்கும்போது வாந்தி வருது போல் வாயை பூத்திக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இங்கே நம்ம எக்கிண்டா ட்ராகனு, டேய் என் மேலே வாந்தி எடுத்த உன்னை அப்படியே சாக்கடையில் தூக்கி வீசிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பா. அப்புறமா இங்கே பார்த்தா நம்ம ஹீரோனி சேவலா,
இங்க பாருங்க கேங்கு நீங்க என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, கிம்ம யாராச்சும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ நீ சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன இப்படி சொல்லிட்ட, உன்னோட பவர் தான் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன், நீ எனக்கு ரொம்ப உதவியா இருப்ப அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த ஜப்பான்ல இருக்க ஸ்டேஷனை பார்த்தா அங்க ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. கீழே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த சிட்டியை நாசம் பண்ணியிருக்கு. அந்த இடமே நாசமாய் போய் கிடக்கு. இதெல்லாம் டிராகன்ல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு சாங்க பார்த்து இங்க நிறைய டீமன் எனர்ஜி இருக்குது, அந்த போர்ட்டலுக்குள்ள டீமனோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா அந்த கோ கமாண்டர் இருக்கான் பாருங்க, அவன் ஐயோ தலைவலிக்குதே வாந்தி வர மாதிரி இருக்கே அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருப்பான். இவனை வேற கூட்டு வந்துட்டு ஒரே தலைவலியா இருக்கேயா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படியே இந்த பக்கம் ஹெலிபேட் முன்னாடி நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த நாட்டோட பிரசிடென்ட் அப்புறம் அந்த நேஷனல் லெவல் ஹண்டர் ஃபுஜிமோட்டோ ரியோமா அவன் வந்துட்டாங்க, நம்ம கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்படியே டிராகன்ல இருந்து இறங்குவாங்க பாருங்க. அப்படியே நம்ம எக்கிண்டா டிராகன் குழந்தையாவே மாறிடுவா. எல்லாருமே தடன்னு குதிப்பாங்களா, என்ன ஹெலிகாப்டர்ல வருவாங்கன்னு பார்த்தா வானத்துல இந்த குதிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு கண் எடுத்து யார் நீங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சோல்ஜர் சுட பார்ப்பான். அப்புறம் அந்த பிரசிடென்ட் சும்மாரியா அப்படி சொல்லிட்டு நான் தான் இந்த பிரசிடென்ட், நீங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க அப்படி சொல்லும்போது, அதுக்கு சாங்க இது என்னோட கடமைங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஜாப்பனீஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ எக்கிண்டா உன்னோட ஸ்பெல்ல போடு அப்படி சொன்னோன்னே நம்ம ஏக்கிண்டா ஸ்பெல்ல போட்டோன்னே அவங்க பேசுற ஜாப்பனீஸ் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஜப்பான் பிரசிடென்ட் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் பவர்லாம் இருக்குதா, இவங்களால எல்லாத்தையுமே தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அங்க பாருங்க அந்த கோ கமாண்டர் வாந்தி எடுத்துட்டு இருப்பான், கூட நம்ம கமாண்டர் பேக்கு தான் இருக்காங்க. இவனோட ஒரே அக்கப்போரா இருக்கு. அப்புறம் அந்த ஃபுஜிமோட்டோ ரியோமோ உங்களை பார்த்ததுல ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, நம்ம ஹீரோ நீங்க வளவலன்னு பேச ஆரம்பிக்க போறீங்களா, அந்த டீமன் கட்ல என்ன பண்றாங்கன்னு சொல்ல போறீங்களா அப்படி சொன்னோன்னே, உடனே பிளான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி சொல்லிட்டு பிளானை சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே எல்லாருமே காலத்துல இறங்கி அங்க இருக்க அந்த டீமன் மார்சஸை கொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்ம எக்கிண்டா குட்டி பொண்ணு டிராகன் அவளோட டீமன் பவர் மூலமா அங்க இருக்க மார்சஸ் எல்லாத்தையுமே மூச்சு திணற வச்சு சாவடிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா சாங்கு பேக்கு இவங்க அங்க இருக்க மார்சரை வெட்டி வீச போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டு இருப்பான். சாகி அவங்களோட சங்கிலியை வச்சு ஒரு மார்சர் வாயை கட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒவ்வொரு மார்சரையும் பார்த்துட்டு, இது 2வது நரகத்திலேருந்து வந்திருக்குது, இது 3வது நரகத்திலேருந்து வந்திருக்கு, இது 5வது நரகத்திலேருந்து வந்திருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம சாகே அவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம சாகே கேங்கு நீ எதுக்கடா இங்கே வந்திருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா, வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படி சொல்லும்போது, உடனே நம்ம ஹீரோனி சேவலா இருக்காங்க பாருங்க, அவங்களோட அந்த பிளஸ்ஸிங் ஆஃப் லைட் அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு பவர் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் பவர் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி விட்டுரும். உடனே நம்ம ஹீரோ பவர் ஆஃப் த ஹெல் ஃபயர் பிளஸ் பவர் ஆஃப் த பிளாஸ்ட் ஃபயர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவார் பாருங்க. நம்ம ஹீரோ கையிலேருந்து வந்து அந்த ஃபயர் பவர் சும்மா வெறித்தனமான பவரா இருக்கும். அங்க நம்ம சாகே கோ கமாண்டர்லாம் என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எரிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. இங்க சாகே இந்த பவரை பார்த்துட்டு, இதோட அழிவு சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு, இந்த அளவுக்கு பவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்குவை பார்த்துட்டு, கேங்கு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா, நாங்க இங்க நிக்கிறோம் தெரியலையா, இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான பவரை எங்களை நோக்கி விட்டுட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் இதுக்கு தானே வந்திருக்கேன், நீங்க கவனிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது, நான் என்னோட வேலையை தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம சியோலா கேங்கு உங்களோட பவர் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு, அந்த நேஷனல் லெவல் ஹண்டர் ஃபுஜிமோட்டோ ரியோமா இந்த இடத்துல தான் சடங்கு பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, ஆனா இங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோனி சியலா ஹீரோ கிட்ட கேங்கு ஏன் என்ன கண்டுக்கிடாம அமைதியா இருக்கீங்க, இக்னோர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல பார்த்தா ஒரு பில்டிங்ல வெடிச்சு சதறிட்டு இருக்கும், பயங்கரமான ஒரு மேஜிக் பவர் வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ என்னது இது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆம்னிசன் பவர் யூஸ் பண்ணி பார்த்தா, அந்த ஃபுஜிமோட்டோ ரியோமா தான் அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோ இங்க எங்க சுத்தி பார்த்தாலும் அந்த சடங்கு பண்றதுக்கான இடம் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படின்னா அது அங்கதான் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோவோட பவரான அந்த பவர் ஆஃப் 1000 எரும மந்திர கல்லும் பவர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அந்த அழிவு சக்தி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தரையில ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. தரையெல்லாம் அப்படி பேர்ந்துக்கும், சல்லி சல்லியா நொறுங்கி அங்க ஒரு பெரிய பள்ளமே ஆயிரும். நம்ம சாகே நம்ம ஹீரோ பார்த்து, டேய் சைக்கோ உனக்கு என்னடா பிரச்சனை, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. நம்ம சாகை ஏன் நம்ம ஹீரோ போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. அப்புறமா அங்க பள்ளத்தை பார்த்தா கீழே ஒரு வழி இருக்குங்க, அங்க ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இருக்கிறானுங்க அந்த டீமன் கல்ட்ட சேர்ந்தவனுங்க. அவனுங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் நீ யாரா மேல இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டிருக்கியடா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அங்க சாகே ஹீரோனிலாம் நிற்பாங்க பாருங்க, மாட்டிக்கிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி நின்று இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்க 2 டீமன் கல்ட்ட சேர்ந்தவங்கள போட்டு தனதுக்கு அப்புறம் கீழே இறங்கி போகும்போது நம்ம ஹீரோ கூட சாகே சியோலா இவங்க எல்லாருமே ஓடி வருவாங்க. உடனே நம்ம ஹீரோ நீங்களும் ஏன் பின்னாடி வரீங்க, மேல இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, நீங்க அதெல்லாம் பாத்துக்கங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு சாகே
ஏன் இப்படி சொல்கிறான், சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம், அவங்க மேலே 2 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதுவும் அந்த கமாண்டருக்கோலாம் நம்பவே முடியாது, அவனா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகேவும் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது ரைட்டு தான், நாங்கள் மேலே போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம எக்கிண்டா டிராகன் இங்கே பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த டிஎம்என் ரியாலமில் இருக்க பவரை நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கிட்ட நம்ம ஹீரோ நான் யூஸ் பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் போய் மேலே சண்டை போடுங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்கை அதை யூஸ் பண்ணி ரெக்கையை வர வச்சு அங்கேருந்து பறந்து போயிட்டு இருப்பான். அங்கே முன்னாடி பார்த்தா 2 டீமன்களை சேர்ந்தவங்க இவனை விடாதடா தடுத்து நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நிப்பாட்டிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ கையில் அந்த ஷார்ப்பான வெப்பனை கொண்டு வந்து அங்கே இருக்க 2 டீமன் கட்ட சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாரு. கூட இன்னொருத்தனும் இருப்பான், அவனையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ உள்ள போய்கிட்டே இருப்பாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன இவனுங்க கொரியாவில் இருக்க அந்த டீமன் கட்ட சேர்ந்தவங்களை விட இவங்க ரொம்பவே வீக்காக இருக்கானுங்க, ஈஸியாக கொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தனும் சாகல, நீ இங்க உள்ள போகாதடா, டே போகக்கூடாது, நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சாகர் நிலைமையிலையும் நம்ம ஹீரோவை அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பானுங்க. பரவாயில்ல, ரொம்ப நேர்மையான நம்பிக்கையான லாயலான ஒரு நைட்டாக இருக்கானுங்க, சாகும்போது கூட என்னை விடக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போனால் அங்கே சடங்கு நடந்துட்டு இருக்குது. அவனுங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நம்மளோட உண்மையான கடவுளை கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த லிலித்தை தாங்க சமன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சமன் பண்ணுறதுக்கு அவங்களோட அந்த ஆண்களோட ஆத்மா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருப்பானுங்க. கொரியாவில் எப்படி அந்த டீமன் கல்ட்டுக்கு வெள்ள மாட்டேன் லீடராக இருந்தானோ அதே மாதிரி இங்கே ஜப்பானில் இருக்க டீமன் கல்ட்டுக்கு ஒருத்தன் லீடராக இருக்கான். முன்னாடி நின்று சடங்கு பண்ணிட்டு இருக்கான், எங்களோட கடவுள் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடங்கு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் இங்கே வரக்கூடாதுரா, வந்தானா ரொம்ப டேஞ்சர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எச்சரிச்சாலுமே அவன் நம்ம ஹீரோ பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது அவன் மூச்சை காட்டுவான் பாருங்க, செம்ம காமெடியாக இருக்குங்க. அவன் மூஞ்சி எவ்வளோ பெருசாக இருக்கு, மாஸ்கை சின்னதாக போட்டிருக்கான், ஏதோ மூக்குக்கு மட்டும் போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கான். என்னங்க ஒரு மாஸ்க் கூட செஞ்சு போட தெரியல, இவ்வளோ பெரிய டீமன் கல்ட்டுக்கு லீடராக இருக்கான், அவன் மூஞ்சி சைஸுக்கு ஒரு மாஸ்க் போட தெரியலையா, செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான். அவனோட பேர் அக்கியாமா. நம்ம ஹீரோ பார்த்து டே நீ எதுக்கு இங்கே வந்த, நீ சாக போறாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து மிரட்டுவான். நம்ம ஹீரோனை பார்த்து டே நீ எதுக்குடா அவளை இங்கே பூமிக்கு கொண்டு வர போற, அவள் ரொம்ப மோசமானவ, எதுக்காக நீ அவளை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவன் என்னடா இப்படி சொல்லிட்ட, அவங்க தான்டா என்னோட கனவு கண்ணி, என்னோட கனவு கண்ணி மட்டும் இல்லை இந்த ஆண்களின் கனவு கண்ணி அவங்க தான் சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருக்கான் லிலித்தை. ஆனால் லிலித் இப்படி இருக்க மாட்டாங்களே, இவன் ஏமாற போறான்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோ டே நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொன்னே, போய் அவனை அடிங்கடான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு கிக்கு விட்டு பறக்க விட்டுருவாரு, அவன் அடி வாங்கி பறந்து போய் விடுவான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ டே நீ நினைக்கிற மாதிரி இடம் கிடையாதுடா அந்த நரகம், நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமானது, லிலித்தை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் போய் அவனை அடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவான். எல்லாரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு விட்டு போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அந்த அக்கியாமா டே இவனை நம்மளால அடிக்க முடியாதுடா, அவனை விட்டுட்டு வாங்கடா, நம்ம தலைமையை எப்படியாச்சும் பூமி கொண்டு வரணும்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டு டேய் யாரா அவன் சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ பவர் ஆஃப் த பிளேட், பவர் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பவரை மிக்ஸ் பண்ணி அந்த பெரிய ஸ்வாடை இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கொண்டு வந்தாரு பாருங்க, அந்த பெரிய ஸ்வாடை அப்படியே அங்கே அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, டீமன் உலகத்துலேருந்து அந்த லிலித் வர வைக்கிறதுக்கு அந்த போர்ட்டலில் பார்த்து தூக்கி வீசுவார் பாருங்க, செம்ம ஸ்பீடாக போய் அதை அட்டாக் பண்ண போகும். ஒருவேளை அதில் அடித்தா லிலித் பூமிக்கு வரமாட்டாலோ அப்படின்னு பயந்து போய் அவன் இருக்கான் பாருங்க தலைவன் அக்கியாமா, குறுக்க பூந்து அந்த ஸ்வாடோட அட்டாக் அவன் வாங்கிக்குவான். அடி வாங்கி அவன் அப்படி கீழே மயங்கி போய் கிளப்பான், செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அவனை பார்த்து ஐயோ தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓடி போயிட்டு இருப்பானுங்க. அடி வாங்கி கீழே விழுந்து கிடந்தோன்னே அங்கே இருக்க அந்த அடியாள் இருக்கான் பாருங்க, அவன் ஏய் இவனை உள்ளே விடாதீங்கடா, இவன் ரொம்ப மோசமான ஆள், நீங்கள் தலைவரை பார்த்துக்குங்க, அவர் எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வந்துருங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் அந்த வெப்பனை மாட்டிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு நிற்பான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் வழியை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு முறைப்பா இருப்பாருங்க. அவனை நாக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த போர்ட்டல்கிட்ட போய் இவளை வெளியே வரவே விடக்கூடாது, இவள் வந்தா அவ்வளோதான், இது வரைக்கும் நான் அவமானப்பட்டது போதும், அசிங்கப்பட்டது போதும், பாடுபட்டது போதும், பரிதாபப்பட்டது போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா பவரும் யூஸ் பண்ணுவான். பார்த்தா அதுக்கு அந்த டீமன் கிறிஸ்டல் பவர் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்து இருக்கிற எல்லா பவர் அந்த எறும்பு மந்திரக்கல் பவர்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அப்படியே துணியை தைக்கிற மாதிரி அந்த போர்ட்டலை இழுத்து மூட பார்ப்பான் பாருங்க. ஒர்க் அவுட் ஆகுது, நான் மூட போகிறேன், இந்த கேட்டை மூட போகிறேன், வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது பட்டான்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸ் கை அப்படியே வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கவும் பாருங்க, பிடிச்சிட்டு டீமன் கிங் அப்படி சொல்லும்போது ஐயையோ என்னடா இது அதே ஃபீலிங்கு அப்படி சொல்லும்போது வந்துச்சே ஃபீலிங்கு அப்படின்ற மாதிரி நிறைய டென்டகல்ஸ் வரும் பாருங்க. அதை பார்த்து ஐயையோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட அரசே நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நிறைய டென்டகல்ஸ் வரும் பாருங்க. ஐயோ வராதடி நீ ஏடி வர, போடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, லிலித்தை பூமிக்கு கொண்டு வர போகிறாங்களா இல்லை கொண்டு வர முடியாமல் நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலை அடித்து உடச்சிட போகிறாரா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.